Tiles, bathroom fittings, sanitary wares. Visala Agencies, Trichy. நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ்டு கால் கொடுக்கவும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Consumption of drugs is against law and injurious to health. போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கரையும் பொருளை தேடி அணையாயிருளில் எரியும் திரைகள் சூழும் மேகம் போல் மாய வீதிகள் அலைகள் போலவே ஆயிரம் அலைவுகள் அணியா கதையும் பொருளை தேடி அணையாயிருளில் எரியும் திரிகள் சூழும் மேகம் போல் மாய வீதிகள் அலைகள் போலவே ஆயிரம் அலைவுகள் தீயும் பாதைகள் நீளும்
சுவநிழல் போல எங்கும் ஒரு கடலாழம், யாரேதும் அறியாத வழிகள். சுவடே மறைந்தாலும் காலம் கடந்தாலும் தொடரும் நீங்காத உணர்வு. சுகங்கள் 100 அலையும் இவ்விழியில், உயிர் போகும் உடல் வாழும் பதில் கேட்கும் ஒரு நாள். ஓரோர் பிரிவிலும் ஒவ்வொரு வழியிலும் மிருகம் தோண்டி சென்று போகும். போகும் மெல்ல காலம் அரங்கேறும் இந்த நேரம், காரிருட்டில் பதுங்கும் சிறுத்தை போல வாழும். எரியும் கனலுமாய் அலையும் நினைவுகள், அறியா உண்மைகள் விடியும் பொழுதுகள். எரியும் கனலுமாய் அலையும் நினைவுகள், அறியா உண்மைகள் விடியும் பொழுதுகள். நேரும் வலியோ மூலும் பகையோ, எரியும் கனலோ கனவோ காணா ஒரு கதையோ. வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி என்னன்னா, லட்சுமிபுரம் பக்கத்துல இருக்கும் குக்கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலோட டீச்சர் மேத்யூ அவர்கள் தான் இறந்ததா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இது ஒரு கொலையா இருக்குமோன்னு போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க. கூடுதல் விவரங்களோட நம்ம ரிப்போர்ட்டர் அனிதா நம்ம கூட இருக்காங்க. அனிதா, இப்ப அங்க நிலவரம் எப்படி இருக்கு சொல்லுங்க. மாயா, இன்னைக்கு காலையில கிட்டத்தட்ட 8 மணி அளவுல தான் லட்சுமிபுரம் பக்கத்துல இருக்கிற குக்கிராமத்துல மேத்யூன்றவர் கொல்லப்பட்டது தெரிய வந்திருக்கு. கொல்லப்பட்ட மேத்யூ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாருன்றது தெரிய வந்திருக்கு. தலையில அடிபட்டு இறந்த நிலையில தான் வீட்டுக்குள்ள இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. கடந்த 2 நாட்களா அவங்களோட மனைவியும் மகளும் வீட்ல இல்லன்னு தெரிய வந்திருக்கு. குட் மார்னிங். ஏதாவது கிடைச்சதா? ஆதாரங்கள் எல்லாம் அழிச்சிருக்காங்க. ஒரு முடி மட்டும் கிடைச்சிருக்கு. அது கில்லரோட தான் இருக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது? இல்ல, எதுவும் கிடைக்கல. ஒருவேளை கிளவுஸ் போட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க மிளகாப்பொடி தூவிருக்காங்க. வேற எதுனா? அவங்களுக்கு இடையில ஃபைட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்திருந்தா கில்லரோட ஆதாரங்கள் எல்லாமே மேத்யூவோட ட்ரெஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரு கிளவுஸ் போட்டிருந்தாரு தானே சொன்னீங்க?
அப்புறம் எப்படி? நம்ம உடம்புல இருந்து டெட் ஸ்கின் செல்ஸ் எப்பவுமே ரிமூவ் ஆயிட்டே இருக்கும் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். ஆனா அது நமக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் நார்மல் ஹேர் ஃபால். அப்படி ஒருவேளை மேத்யூவோட ட்ரெஸ்ல ஓட்டிட்டு இருக்கலாம். அது கிடைச்சா அதுல இருந்து நம்மளால டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் see. நீ ஸ்பாட்ல தானே இருக்க? எப்படி போயிட்டு இருக்க? முதல் தடவை பார்த்த உடனே இது கொலைன்னு தெரியுது சார். என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா இறந்து போனவருக்கு தெரிஞ்சவர் தான் இதை பண்ணிருக்கணும். எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதா? ஆமா சார். வாட்ஸ் தட்? அவரோட லேப்டாப் ஓபன்ல இருந்தது. சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருந்துச்சு. பாஸ்வேர்டு தெரியாததுனால ஓபன் பண்றதுக்கு ஐடி டீம் கிட்ட கொடுத்துருக்கோம். போனு? அதுவும் லாக்ல தான் சார் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? கொலை செய்யப்பட்ட மேத்யூவோட போனையும் லேப்டாப்பையும் அன்லாக் பண்ணிட்டோம் சார். அவர் கடைசியா பேசியிருக்கிறது அவரோட ஃப்ரெண்ட் சஜீவ் கிட்ட தான். அவர் இப்ப எங்க இருக்காரு? அதான் சார் இப்ப பிரச்சனை. அந்த ஆளு நைட்டு லிக்கர்ல விஷம் கலந்து குடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்து போனதை நினைச்சு தாங்க முடியாம அவர் சூசைட் பண்ணிருக்கலாம். இல்லனா ஒருவேளை அடுத்தது நம்ம தான் கொலை செய்யப்பட போறோங்கிற பயத்துல விஷம் குடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மேத்யூவை கொலை பண்ணவனை பத்தி ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா? மேத்யூக்கு ரொம்ப நெருக்கமான யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலைய பண்ணிருக்காங்க. ஒண்ணு சஜீவ் பண்ணிருக்கணும், இல்ல வேற யாராவது பண்ணிருக்கணும். மேத்யூவை கொலை பண்ணதுக்கு நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற பயத்துல கூட சஜீவ் சூசைட் பண்ணிருக்கலாம். அது நிச்சயமா சஜீவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேத்து ராத்திரி 10ல இருந்து 11 மணி கேப்ல தான் இறந்து போனதா டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல சர்ஜு வீட்டுல தான் இருந்தாருன்னு டவர் லொகேஷன் ட்ராக் பண்ணும்போது தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம கொலை பண்ணவ மாட்டிக்க மாட்டோங்கிற நம்பிக்கையில தான் கொலை செஞ்சுட்டு அங்க இருந்து போயிருக்கான். அப்போ கொன்னது சர்ஜுவா இருந்தா அதுக்காக சூசைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஒருவேளை போனை அவர் வீட்டுல வச்சுட்டு போயிருந்தா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த நேரத்துல மேத்யூவை கொன்னவன் சர்ஜுவுக்கு மேத்யூ வாட்ஸ்அப்ல இருந்து டெக்ஸ்ட் பண்ணிருக்கான். இறந்து போன மேத்யூவோட போட்டோவையும் அனுப்பியிருக்கான். எதுக்கும் அந்த சர்ஜு வீட்டுல 2 பேர் டியூட்டிக்கு போடுங்க. எஸ் சார். அப்புறம் இவங்க 2 பேருக்கும் காமனா ஏதாவது எதிரி இருக்காங்களான்னு விசாரிங்க. ஓகே சார். ஓகே சார். லெஃப்ட். நிறுத்திக்க. ஹெல்மெட் போட்டு ஓட்டு. லைசென்ஸ் வேணும்னா போ. சார் என்ன மதி, என்ன பசங்களை பயமுறுத்துறீங்க? லைசென்ஸ் இல்லாத பையன் சார், வழியில பார்த்தேன். உதவி செஞ்சாலும் மிரட்டாம விட மாட்டீங்க. போலீஸ் ஆயிட்டன்ல சார். ஆமா, நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க. அந்த மேத்யூ கேஸ் கேள்விப்பட்டீங்களா? அந்த ஃபைல் எனக்கு தான் வந்திருக்கு. தெரியும் சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இவ்வளவு பெரிய கேஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி அனுபவம் இல்ல சார். எனக்கு ஏதாவது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனோ ஹெல்மெட் செக்கிங்கோ தான் கிடைக்கும். அப்பா சர்வீஸ்ல இருக்கும்போது இறந்ததுனால அந்த வேலை எனக்கு கிடைச்சது சார். அதனால இந்த வேலைங்க தான் கிடைக்கும். இந்த கேஸ பத்தி எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் தான் இருக்கு. அத வச்சு பார்க்கும்போது இந்த இறந்தவங்க இல்லாம 3வது ஒரு ஆளு இந்த கேஸ்ல இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. சந்தேகம் தானே சில நேரத்துல உண்மையாகுது. ஆமா, உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? அப்படி கேட்டா எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனா நான் கேள்விப்பட்டதை வச்சு பார்க்கும்போது இந்த இறந்தவங்க 2 பேரும் நெருக்கமானவங்க. சொல்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதாவது ஒரு பகை இல்லாம யாரும் யாரையும் கொல்ல மாட்டாங்கல்ல சார். அதுவும் சரிதான். ஒருவேளை நமக்கும் தெரியாத விஷயம் இந்த கேஸ்ல இருக்கலாம்ல. அதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அவங்க ஹிஸ்டரி என்னன்னு கண்டுபிடிங்க. ஊரு, வீடு, படிச்ச ஸ்கூலு, காலேஜ், ஃப்ரெண்ட்ஸ், அப்படி எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். உங்களை எங்க டீம்ல சேர்க்கறதுக்கான பர்மிஷன் நான் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ சார். இறந்து போன 2 பேர் மேலயும் நம்ம ரெக்கார்ட் படி அவங்க மேல எந்த கேஸும் இல்ல. ஒருவேளை உங்களோட பாஸ்ட் நமக்கு உதவியா இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்புறம் மேத்யூவோட வைஃபை பத்தியும் விசாரிங்க. அவங்களும் மேத்யூ லவ் மேரேஜ் தானே, கொஞ்சம் அன்அஃபிஷியலா விசாரிங்க. ஓடி வந்ததுனால அவங்க சைடும் எதிரிங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். அந்த சர்ஜு போனோட லாக் எடுத்தீங்களா? இல்ல சார், போன் இன்னும் லாக்ல தான் இருக்கு. போனை ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கேன் சார். அவரோட கால் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே? எஸ் சார்.
இந்த ஏரியா போஸ்ட்மேனை விசாரிக்கணும். அவருக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே. சார், இவர் தான் இந்த ஏரியா போஸ்ட்மேன். அது மட்டும் இல்லாம இறந்து போனவரோட ஃப்ரெண்டும் கூட. இங்க வா. இங்க இறந்து போன சர்ஜுவுக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா? வந்தது சார். மேத்யூ கிட்ட இருந்து வந்திருந்தது. அத அனுப்புன ஆளோட பேரு உனக்கு எப்படி இவ்வளவு தெளிவா ஞாபகம் இருக்கு? சஜீவுக்கு அப்படி லெட்டர் போஸ்ட் எல்லாம் வரதில்லை சார். ஒரு வேலை வந்திருந்தாலும் பேங்க் லெட்டர் தான் வரும். அன்னைக்கு வந்த லெட்டர்ல ஃப்ரம் அட்ரஸ் இல்லை. சஜீவ் அதை உடனே திறந்து பார்த்தான். கேட்டப்போ மேத்யூ கிட்ட இருந்து வந்ததா சொன்னான். அது மட்டும் இல்ல, மேத்யூ ஏற்கனவே இங்க தான் தங்கியிருந்தாரு. அதனால எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவரை பாத்தியா? இல்ல சார், கடைசியா நான் பார்த்தது ஆம்புலன்ஸ்ல. சரி போ, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறோம். சரிங்க சார். இனி அரங்கினில் ஏற்றிடும் ஒரு நாடகம். கலியுகம் இது காலனின் வழிகளில் இணைந்து தெரியும். தீப்பொறி தொடர்ந்திடும் அதிலே எழுமே சொப்னங்கள். ஆயிரம் நடந்திடும் சம்பவம் அதில் எழும் பிள்ளைகளும் அதையும் மறைத்திட அழைந்திடும் உயிர்கள். ஆயிரம் தடையுண்டு போகின்ற வழிகள் உற்று பார்த்திடு கல்லுக்குள் கண்களில். இனி அரங்கினில் ஏற்றிடும் ஒரு நாடகம். கலியுகம் இது காலனின் வழிகளில் இணைந்து தெரியும். தீப்பொறி தொடர்ந்திடும் அதில் எழும் சொப்னங்கள். ஆயிரம் நடந்திடும் சம்பவம் அதில் எழும் பிள்ளைகளும் அதையும் மறைத்திட அழைந்திடும் உயிர்கள். ஆயிரம் தடையுண்டு போகின்ற வழிகளில் உற்று பார்த்திடு கல்லுக்குள் கண்கள். ஒரு விடை இங்கு கிடைக்கட்டும், வழி எங்கும் பல உண்மைகள் சிதறட்டும். எதுவுமே நிலையில்லை, கேள்விகள் மோதி பார்த்திடு கையவனின் சதிரா ஆட்டி பார்த்திடு. இது ஒரு போர்க்களம், இன்னொரு ஜென்மம் எடுத்திடு கைவசம். பயங்கள் எனக்கு இல்லை, புரியணும் உனக்கு கண்ணால் பார்ப்பது உண்மையும் இல்லை. நீங்க அந்த லைப்ரரி கிட்ட நாளைக்கு வந்து என்ன பார்க்க சொல்லணும். நான் அது சர்ஜு வீட்டா இருப்பேன். அங்க வர சொன்னா போதும் சார். நேத்திக்கு அவருக்கு நான் போன் பண்ணேன். அவரு வெளியூர்ல ஏதோ மீட்டிங்க்கு போயிருக்கிறதா சொன்னாரு. திரும்ப வந்ததும் வந்து பார்க்க சொல்றேன். உண்மைகள் தெரியும் வரை கல்லுக்கு நீயே இராய். ஓ கேள்விகள் விளைத்திடும் விடை எனக்குங்க எல்லை பிழை. கேள்விகள் விடைத்திடும் விடை எனக்குங்க எல்லை பிழை. உண்மையை தேடிடும் வெளிகள். ஓ இதுதான் காலனின் வழிகள். உண்மையை தேடிடும் வெளிகள். ஓ இதுதான் காலனின் வழிகள். இனி அரங்கினில் ஏற்றிடும் ஒரு நாடகம். கலியுகம் இது காலனி வழிகளில் இணைந்து தெரியும். தீப்பொறி தொடர்ந்திடும் அதில் எழும் சொப்னங்கள். ஆயிரம் நடந்திடும் சம்பவம் அதில் எழும் பிழைகளும் அதையும் மறைத்திட அழுதிடும் உயிர்கள். ஆயிரம் தடையுண்டு போகிற வழிகளில் உற்று பார்த்திடு கல்லுக்குள் கண்களை தேடிடு. என்னாச்சு? அவர்தான் கால் பண்ணாரு. அந்த கேஸோட. வணக்கம். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் சார். என்ன விஷயம் சார்? அந்த இறந்து போனவரோட பொண்டாட்டியை பிடிச்சி விசாரிச்சா ஏதாவது டீடைல் கிடைக்கும். அவங்க சோகமா இருக்கிறதுலாம் வெறும் நடிப்பு. அவங்க அவ்வளவு நல்லவங்களா இல்ல. நைட்ல அவங்கள நான் நிறைய டைம் தனியா பாத்திருக்கேன். அதை வச்சே நம்ம அவங்கள தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? ஒரு பொண்ணு நைட்ல வெளியில போனா அவ கெட்டவ. நீ எல்லாம் எந்த காலத்துலடா வாழ்ந்துட்டு இருக்க? இனிமே இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டீங்க வரக்கூடாது, சரியா? போடா. ஹலோ சார். அந்த மேத்யூவோட ஒய்ஃபை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஹெல்த் எல்லாம் ஓகேன்னு தான் சொல்றாங்க. அவங்க இப்ப அவங்களோட ஃப்ரெண்டு வீட்ல இருக்காங்க. நான் போய் அவங்கள பார்க்கட்டுமா சார்? வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். ஓ ஓகே சார். வணக்கம் சார். யாரு? வர சொல்லியிருந்தீங்க. லைப்ரரியனா? ஆமாங்க. வா உட்காரு. பேர் என்ன? ராஜேந்திரன் சார். இந்த சர்ஜு உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒர்க் பண்ற லைப்ரரிக்கு வருவாரு. அவர் ஒரு புத்தக பிரியர் சார். அவரு படிக்காத புத்தகங்களே எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல மனுஷன். 2 நாளைக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரா? அதாவது சஜு கொலை பண்ணப்பட்ட அன்னைக்கு. என்னது, அவரை கொண்டுட்டாங்களா? அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க. அதெல்லாம் நீ விடு, கேட்டதுக்கு பதில் சொல்லு. பண்ணாரு. ஏதோ புத்தகத்தை பத்தி கேட்கறதுக்காக, டேம்ப்ரோவோட டாவின்சி கோட்ல வர ஒரு எண்ணை பத்தி கேட்கறதுக்காக எனக்கு கால் பண்ணாரு. அதோட அந்த புத்தகம் இருக்கான்னு கேட்டாரு. அது இருக்கா இல்லையான்னு தெரியாதால நான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னேன். அப்புறம் நீ திரும்ப கூப்பிடலையா? திரும்ப கூப்பிட்டேன் சார். அப்போ
டிசி புக்ஸோட 19வது எடிஷன்ல 98வது பக்கத்தை பத்தி ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு, அந்த எண்ணை பத்தி உடனே தெரியணும்னு சொன்னாரு. அதனால அதை பார்த்து சொல்ல சொன்னார் சார். அப்புறம் அந்த பேஜில் மேக்ஸோட ஃபியூனோஜி எண்ணை பத்தி தான் விளக்கமா சொல்லியிருக்காங்க. நான் அதை சஜுவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சார். அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணல சார். அன்னைக்கு ராத்திரி நான் ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் தான் அவர் இறந்து போன செய்தியே எனக்கு தெரிஞ்சது சார். அவர் சொன்ன நம்பர் ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை, ஆனால் நான் அதை சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அவருக்கு கொடுக்கறதுக்காக. அந்த நம்பரை சொல்லு. 11 23 58 13 21. அர்ப்பிதா. எஸ் சார். அந்த மேத்யூவோட மனைவி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க ஏதாவது யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீ அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். சரி. நீங்க ஏன் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து வீட்டுக்கு போல? மேத்யூ இல்லாததுனால அங்க திரும்பி போக எனக்கு மனசு வரல மேடம். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க? என் பொண்ணுக்கு அடிக்கடி மூச்சு திணறல் வரும் மேடம். ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட காட்டுறதுக்காக நான் என் வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன் நீங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கல? நிறைய தடவை ஹாஸ்பிட்டல் எல்லாம் காட்டிருக்கோம் மேடம். காசு மட்டும்தான் செலவானதே தவிர நோய் குணமாகல. அப்புறம் ஏன் மேத்யூ உங்க கூட வரல? அவருக்கு என் வீட்டுக்கு வர்றதுனாலே பிடிக்காது. நான் என் பொண்ணையும் கூட்டிட்டு மேத்யூ கூட ஓடி வந்துட்டேன். புருஷன் இறந்து ரொம்ப நாள் ஆகாததுனாலையும் எனக்கு மேத்யூவோட வயசு அதிகமா இருக்கிறதுனாலையும் எல்லாரும் எதிர்த்தாங்க. அத சொல்ல நிறைய தடவை மேத்யூவை எங்க அண்ணனுங்க அடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. இருந்தாலும் மேத்யூ என் வீட்டுக்கு வந்ததே இல்லை. அப்போ உங்க அண்ணனுங்களை இந்த விஷயத்துல சந்தேகப்படலாம். என்ன கரெக்ட் தானே? மேடம், நானும் பொண்ணும் போனதுனால அவங்க வீட்லயே தான் இருந்தாங்க. அவங்க இதை செய்யல. அதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். சரி, மேத்யூக்கு எதிரிங்க யாரா இருக்காங்களா? மேத்யூக்கு எதிரியாவும் நண்பனாவும் சர்ஜு மட்டும்தான் இருந்தாரு. அதென்ன எதிரி நண்பன்? 2 பேருக்கும் சொந்தக்காரங்க யாரும் இல்லாததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க கல்யாணம் வரைக்குமே அவங்க ஒன்னாதான் தங்கி இருந்தாங்க. எங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அடிக்கடி வீட்டுக்கும் வருவாரு. அங்கிருந்து 10-20 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடலாம். ஆனா அது என்ன ஒரு ஆனா? அது மேத்யூ என்னையும் சர்ஜியும் ரொம்ப சந்தேகப்பட்டாரு. எங்களுக்குள்ள அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் அவரோட சந்தேகம் போகல. சஜீவுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியுமா? முதல்ல எல்லாம் தெரியாது மேடம். அப்புறம் ஒரு நாள் சஜீவ் அங்க வந்தப்போ மேத்யூ அங்க இல்ல. நாங்க வீட்டுக்கு வெளியே நின்னுதான் பேசிட்டு இருந்தோம். ஆனா அதை பார்த்துட்டு மேத்யூ சஜீவ் கிட்ட ரொம்ப சண்டை போட்டாரு. கழுத்தை நெரிச்சு பிடிச்சு கொல்றதுக்கு வந்தாரு. ஆனா சஜீவ் எப்படியோ தப்பிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சஜீவ் அங்க வரலையா? வந்தாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா மேத்யூ சஜீவ் கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டாரு. தெரியாம செஞ்சுட்டேன்னு அவர் சொன்னப்போ சஜீவ் மன்னிச்சிட்டாரு. அதோட மேத்யூக்கு இருந்த சந்தேகம் போயிடுச்சா? அப்படியெல்லாம் இல்ல மேடம். அதுக்கப்புறம் சஜீவ் கூட சண்டை போடல, அவ்வளவுதான். ஆனா சந்தேகத்துக்கு எந்த குறையும் இல்ல. மேத்யூ எதுக்காவது மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரா? ஆமா, தலைவலிக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு மருந்து அடிக்கடி அவர் சாப்பிடுவாரு. ஓகே. இனி அரங்கினில் ஏற்றிடும் ஒரு நடக்கம், கலியுகம் இது காலனி வழிகளில் இணைந்து தெரியும். தீப்பொறி தொடர்ந்திடும் அதிலும் சொப்னங்கள் சொப்னங்கள் ஆயிரம், நடந்திடும் சம்பவம் அதிலும் பிழைகளும் அதையும் மறைத்திட அழுதிடும் உயிர்கள் ஆயிரம், தடையுண்டு போகிற வழிகளில் தமிழ்ல இருக்கவங்க ஒரு விடை இங்கு கிடைக்கட்டும், வழி எங்கும் பல உண்மைகள் சிதறட்டும். எதுவுமே நிலையில்லை, கேள்விகள் மோதி பார்த்திடு, கையவனின் சந்திராட்டி பார்த்திடு. இது ஒரு போர்க்களம், இன்னொரு ஜென்மம் எடுத்திடு, கைவசம் பயங்கள் எனக்கு இல்லை. சார், 2 வித்தியாசமான கொலைகள் நடந்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிருச்சு. இது வரைக்கும் எந்த கேஸ் டீடைல்ஸையும் போலீஸ் வெளியிடல. நீங்க மீடியா கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா சார்? உங்ககிட்ட இருந்தோ மக்கள் கிட்ட இருந்தோ போலீஸ் எதையும் மறைக்க விரும்பல. ஆனா இப்போ கான்ஃபிடென்ஷியல் டீடைல்ஸ் வெளியிடுறதுக்கு போலீஸ்க்கு விதிமுறை இருக்கு. நேரம் வரப்போ எல்லாம் உங்ககிட்ட சொல்லுவோம். தயவு செஞ்சு ஒத்துழைங்க.
இல்லை சார், விசாரிச்சுட்டு இருக்கேன். ஓகே சார். ஓகே சார். சரி, சரிங்க சார். என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த கேஸோட விஷயம்தான். எவ்வளவோ யோசிச்சுட்டு ஐடியா கிடைக்கல. நீங்க போன விஷயம் என்னாச்சு? அவனுங்களை பத்தி விசாரிச்சேன். தாம்பரத்துல தான் அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து 2 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். சின்ன வயசுல இருந்து எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டானுங்க. அந்த சஜீவோட குடும்பம் கடன் தொல்லை தாங்காம தற்கொலை பண்ணிட்டாங்க. எல்லாருமே விஷம் குடிச்சிருக்காங்க. அதுல அவன் மட்டும் இப்படியே தப்பிச்சிருக்கான். படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலைக்காகத்தான் 2 பேரும் இப்ப தங்கி இருக்கிறதுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. மேத்தியோட அம்மா இப்பவும் உயிரோட இருக்காங்க. அவங்கள எப்பயாவது பார்க்க போவாங்களே தவிர 2 பேருக்கும் ஊரோட பெரிய கனெக்ஷன் இல்ல சார். அவங்க கூட படிச்சவங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? 1-2 பேரை பார்த்தேன். ஆனா கேஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அவங்களுக்கு எதுவும் தெரியல. அப்புறம் அந்த மேத்தியோட ஒய்ஃப் லட்சுமியோட ஹிஸ்டரி கொஞ்சம் பிரச்சனை தான். கல்யாணம் பண்ண புருஷனோட தம்பி கொஞ்சம் சரியில்லை. அவன் இந்த மேத்யூ லட்சுமி 2 பேரையும் கொல்ல போறதா சொல்லிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன். ஆனா அவனுக்கும் பெரிய கிரிமினல் பேக்ரவுண்ட்லாம் இல்ல சார். இவ்வளவு பிளான்டான கொலை அவனால பண்ண முடியும் தோணல சார். உன் பேர் என்ன? அஜய். என்ன வேலை பாக்குற? டைல்ஸ்லாம் ஒட்டுவேன் சார், பிளம்பிங்கும் பண்ணுவேன் சார். நீங்க எதுக்காக கூப்பிட்டீங்கன்னே சொல்லல. சாருக்கு ஏதாவது எமர்ஜென்சி வேலை இருக்கா? வேலை இருக்கு, போகணும் சார். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் போனா போதும். சொந்த வேலை இல்லை சார், கூலிக்காக தான் போறேன். ஹாஃப் டே தான் சார் வேலை. அதான் சார். உன்னோட ஹாஃப் டே? உனக்கு எதுக்காக மேத்யூ மேல பாக்க? மேத்யூ மேல மட்டும் இல்லை சார், அவரோட மனைவி லட்சுமி மேலையும் பகை இருக்கு. அவங்க தான் என் குடும்பத்தை அழிச்சாங்க. லட்சுமி அவங்களுக்கு பிடிச்சவங்களோட வாழ முடிவு பண்ணது அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே. அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம். சொந்த குடும்பத்துல நடக்காத வரைக்கும் எதுவும் தப்பு இல்லை சார். தேவையில்லாம பேசாதடா, தூக்கி ஜெயில போட்டுருவேன். ஜாக்கிரதை. வேதனை தாங்க முடியாம தான் சார் சொல்றேன். என் அண்ணன் உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தது. எங்க அண்ணதை கேள்விப்பட்டு அவன் உயிரே விட்டான் சார். என் அண்ணன் ரொம்ப நல்லவன் சார். லக்ஷ்மியும் பொண்ணையும் ரொம்ப நேசிச்சான். எங்க அண்ணன் இறந்து 16 நாள் கூட ஆகல, அவ வேற ஒருத்தனோட போயிட்டா. அந்த அசிங்கம்லாம் மனசுல இருந்து எப்பயும் போகாது சார். அவ எங்கேயாவது போய் தொலைட்டோம். அந்த குழந்தை எங்க அண்ணனோட ரத்தம், எங்களுக்கு வேணும் சார். நாங்க அவளை நல்லா பார்த்துப்போம். 1000 முறை அவகிட்ட சொல்லிட்டேன். அவ குழந்தைய தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஒரு அம்மா அவங்க பொண்ணை கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறது அவங்களோட உரிமை. அது கூட உனக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும் சார். அப்படி ஒருத்தி கூட எங்க குழந்தை வளர வேண்டாம் சார். 2 பேரையும் கொண்டுட்டு குழந்தைய கூட்டிட்டு வரலான்னு யோசிச்சேன். வீட்டுல அம்மாவும் அப்பாவும் அழறத பார்க்க முடியல சார். அப்போ உனக்கு இந்த கொலையில எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றியா? இல்ல சார், 2 பேரையும் கொல்லணும்னு நினைச்சது உண்மைதான். அப்படி செஞ்சிருந்தா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆயிருப்பேன், ஓடி ஒளிஞ்சிருக்க மாட்டேன். அப்படின்னா நீ இப்ப லட்சுமியை கொல்ல போறியா? எங்க குழந்தை எங்களுக்கு வேணும் சார். எவ்வளவு திமிரா பேசுறேன் பாருங்க சார். நீ இப்ப போ, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுற. தேவையில்லாததெல்லாம் நினைச்சிட்டு சுத்தாத. சார், அவங்க யாரு கூட வேணாலும் இருந்துகிட்டோம் சார். எங்க குழந்தை எங்களுக்கு திரும்ப வேணும் சார். நான் உங்க அளவுக்குலாம் அதை படிக்கல சார். நான் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா சார்? அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், நீ கிளம்பு. வரேன் சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொய் சொல்ற மாதிரி தோணல? அது அவனுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தோணுது. அந்த கேஸ் விஷயம் என்னாச்சு? எனி ப்ராக்ரஸ்? அது மொத்தமாவே குழப்பமா இருக்கு சார். அந்த சர்ஜுங்கிறவன் தற்கொலை பண்றதுக்கான மனநிலையில இருந்தான்னு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல சார். அப்புறம் கிடைச்ச ஒரே ஒரு விஷயம், ஒரு லைப்ரரியனுக்கு ஃபோன் பண்ணி டாவின்சி கோடுங்கிற புக்ல இருந்து ஏதோ ஒரு பேஜை பத்தி விசாரிச்சாங்கிறது தான் தெரிய வந்தது. அது கிடைச்சதா? கிடைச்சது சார். அது ஒரு நம்பர். ஆனா அது எதுக்காக கேட்டான்னு தான் தெரியல. அன்னைக்கு அந்த லைப்ரரியனை தவிர வேற யாருக்கிட்டையும் சந்தேகப்படுற மாதிரி அவர் பேசல. ஒருவேளை அந்த மேத்யூவோட சர்ஜுவோட கம்ப்யூட்டர் அவங்க போனை பத்தி சைபர் சைட்ல இருந்து ரிப்போர்ட் வந்தா ஐடியா கிடைக்கும். கேஸ் அவ்வளவு சென்சேஷன் இல்லாததுனால ரிப்போர்ட் வர லேட் ஆகும் சார். நீங்க எதுக்கும் உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம ரிப்போர்ட்டை கொடுக்கற வழியை பாருங்க. இப்போ லோக்கல் பை எலெக்ஷன் வேற வரப்போகுது.
அரசியல்வாதிங்க இமேஜ் ஸ்டண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேஸை முடிக்கணும். ஆமா, நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் செக் பண்ணலையா? பக்கத்துல இருக்க கடையில ஏதாவது? எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாத அந்த குக்கிராமத்துல யாரு சிசிடிவி வைக்க போறாங்க சார்? அவ்வளோ பெரிய கடையோ ஆபீஸோ அங்க இல்ல சார். மேத்யூ ஒய்ஃபை விசாரணை பண்ணதுல ஏதாவது கிடைச்சதா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லாததுனால கொஞ்ச நாள் அவங்க வீட்ல தான் இருந்தாங்களாம். அவங்கள நாங்க வெரிஃபை பண்ணி பார்த்ததுல அவங்க சொன்னது எல்லாமே சஜீவ் நோக்கி தான் இருந்தது. சார் சைபர்ல இருந்து. ஹலோ. டேய், அந்த கேஸை பத்தி ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. விஷயம் அன்அஃபிஷியல். நேர்ல பார்க்கலாமா? சரி, நீ எங்க இருக்க? நான் ஷாம்பேன் காஃபேல இருக்கேன். நாங்க வரேன். அந்த மேத்யூவோட லேப்டாப்பை செக் பண்ணும்போது 1-2 விஷயங்களை கவனிச்சேன். அது ஒருவேளை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுனால ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணாம சொல்லலாம்னு நினைச்சேன். ஒரு லெட்டரோட சாஃப்ட் காப்பி கிடைச்சிருக்கும்ல, அதானே? அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அவர் கொலை பண்ணப்பட்ட அதே நேரத்துல அவரோட லேப்டாப்ல இருந்து 2 PDF ஃபைல் டெலீட் பண்ணிருக்காங்க. அதை நான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். அதுல ஒன்று லெட்டரு, பட் இன்னொன்று பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். அது வேணும்னா நம்ம அதை அன்லாக் பண்ணலாம். 1123581321 அதாவது அதோட பாஸ்வேர்ட் அனுப்பாரு. அதுக்கு என்ன, பார்க்கலாமே. அதை திரும்ப சொல்லு. 1123 581321 581321. அதுதான் பாஸ்வேர்ட். கண்டென்ட் என்ன? இன்னைக்கு உன்னோட மரணம். அப்போ அந்த லெட்டர்ல இருந்தது என்ன? அதை நான் உனக்கு சென்ட் பண்றேன். டேய், நேத்து நான் கொடுத்த 2 நம்பர்ல மேத்யூ கொலை செய்யப்பட்ட அன்னைக்கும் அதுக்கு முன்னாடி நாளும் டவர் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணுங்க. அந்த 2 நம்பரும் எப்பயாவது ஒரே டவர் லொகேஷன்ல வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. கால் டீடைல்ஸ் நான் ஸ்டேஷன்ல இருந்து வாங்கிக்கிறேன். அநேகமா நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன்னு நினைக்கிறேன். நீ உடனே நினைச்சுக்காத. டேய், சும்மா இருடா. உனக்கு வேற வேலையே இல்லை. ஏதாவது தேவை இருந்தா கூப்பிடு. சரி, நான் அப்போ வரட்டுமா? கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க அன்னைக்கு இறந்து போனவனோட ஆபீஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா? அது கிடைக்கும்னு தோணல சார். ஏன்? நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல கிளிப்பிங்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்ப அங்க உள்ள கேமரா கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அது அவங்க சரி பண்ணிருக்கலாம்ல. நீங்க எதுக்கோ போய் பாருங்க. ஓகே சார். பக்கத்துல இருக்கிற கடையிலயும் விசாரிங்க. சார். நமக்கு ஏதாவது ஹிண்ட் கிடைக்கும். ஓகே சார். சஜுவை எதுக்காக மேத்யூ கொண்டு இருக்கணும்? சாதாரண சிஸ்டோபேனியா பேஷண்ட் சாப்பிட்ற சிஸ்டோபேனியா டேப்லெட் எடுக்கிறதுனால மேத்யூ ஒரு சந்தேக நோயாளியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எதிர்பாராத ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல சர்ஜியும் லட்சுமியையும் ஒன்னா பார்த்துருக்கலாம். நீங்க போலையா? நாங்க இப்பதான் கிளம்ப போறோம். அப்பதான் சர்ஜி வந்தாரு. பேசிட்டு போலான்னு நினைச்சேன். நீ எப்போ வந்த? நான் இங்க பக்கத்துல அப்படியே ஒரு வேலையா வந்தேன். அப்படியே லட்சுமியை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க கிளம்புறோம். வாமா போலாம். முன்னாடியே லட்சுமிக்கும் சர்ஜுக்கும் இடையில ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த மேத்யூவுக்கு அவ இல்லாதப்ப 2 பேரையும் ஒன்னா பார்த்ததுனால தன்னோட சந்தேகம் உண்மைதான்னு தோணி இருக்கலாம். அதனாலதான் இருக்கும் சர்ஜுவை கொல்லணுங்கிற எண்ணம் மேத்யூவுக்கு வர காரணம். ஆமா சார், அந்த சஜீவ்னு சொல்றவன் தற்கொலை தான் பண்ணிருப்பான்னு எப்படி நம்புறது? எதுக்காக நீங்க அப்படி கேட்டீங்க? இல்ல, இந்த சஜீவ்னு சொல்றவனுக்கு எந்த பிரச்சனையும் பெருசா இருந்ததா தெரியல. ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி மேத்யூவை அந்த ஆளுதான் கொண்டு இருந்தாலும் ஆதாரத்தெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுதானே நம்மள கன்ஃபியூஸ் பண்ற முக்கியமான விஷயம். நீங்களும் அதை திரும்ப திரும்ப சொல்லி டென்ஷன் ஆக்காதீங்க. அது இல்ல சார், என்னோட சந்தேகம் வேற. சஜீவுக்கு எதிர்பாராம நடந்திருந்தா? மேத்யூவை கொன்னதா? அது இல்ல சார், சைனைடு உள்ள போய் தானே சஜீவா இருந்திருக்கான். தேவையில்லாம ஏதாவது சாப்பிட்டு பிரச்சனை வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க.
இந்த எதிர்மறையான சாப்பாடுங்கிறது பெரியவங்க சொல்ற மாதிரி அவ்வளவு கெட்ட விஷயம் எல்லாம் இல்ல. ஏதாவது 2-3 உணவுகள் ஒன்னா சாப்பிட்டா கூட அவ்வளவு சீக்கிரம் யாரும் இறந்து போக மாட்டாங்க. சார், அவரு ஒயிட் ரம் குடிச்சிட்டு வறுத்த பாதாம் பருப்பை சாப்பிட்டிருக்காரு. அது ஒருவேளை ஏதாவது ரியாக்ஷன் நடந்து பாய்சனா இருக்கலாம்ல. இத கேக்குறப்பதான் ஞாபகம் வருது, இந்த கேஸ்ல நம்ம கவனிக்காம விட்ட விஷயம். சார் சர்ஜியோடது சூசைட் இல்ல, கொலை தான் சார். கொன்னது மேத்யூ. ஹவுஸ் இட் பாசிபிள்? மேத்யூவோட விஷயத்துல சர்ஜு தானே நம்ம ஸ்ட்ராங்கா சந்தேகப்பட்டு இருக்கோம். மேத்யூ கொலை செய்யப்பட்டது செப்டம்பர் 4 ராத்திரி 11 மணிக்கு அப்புறம். ஆனா சர்ஜு இறந்தது அதே நாள் ராத்திரி 12 மணிக்கு அப்புறம். அதான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இந்த சஜுவுக்கு சாயங்காலமா ஜிம்முக்கு போற பழக்கம் இருக்கு. அவரை கொலை செய்யப்பட்ட அன்னைக்கும் ஜிம்முக்கு போயிருக்காரு. ஆனா அந்த நேரத்துல மேத்யூட போன் டவரும் சஜுவோட போன் டவரும் ஒரே இடத்துல தான் இருந்திருக்கு. கொலை நடந்த அன்னைக்கு மேத்யூ அங்க வந்ததை பார்த்தவங்களும் இருக்காங்க. ஒருவேளை சர்ஜு அந்த நேரத்துல அங்க திரும்ப வந்திருக்கலாம்ல. இல்லனா அன்னைக்கு அவன் ஜிம்முக்கு போகாம இருந்தா, ஒருவேளை அவங்க மீட் பண்ணியிருந்தா சர்ஜு அந்த லெட்டர் பத்தி கேட்டிருப்பான்ல. ஒருவேளை சஜு அந்த நேரத்துல அங்க வந்திருந்தாலும் அவர் மேத்யூவை சந்தேகப்பட அங்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. அப்புறம் மேத்யூக்கு ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வேற வீட்டுக்கு போயிருக்காங்க. இருந்தாலும் இந்த வீட்டோட இன்னொரு கீ அவர்கிட்ட தான் இருக்கு. அடிக்கடி அவர் இந்த வீட்டுக்கு வர்றதும் வழக்கம் தான். இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நாள் அவங்க 2 பேரும் அந்த வீட்டுல ஒன்னா சேர்ந்து குடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். லெட்டரை பத்தி கேட்க கூடாதுன்னு மேத்யூ ரிலேபிளா அதுல எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்ல சார், இந்த மேத்யூ கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட இருந்து பொட்டாசியம் சயனைடு வாங்கியிருக்கான். ஏதோ நாயை கொல்றதுக்குன்னு சொல்லியிருக்கான். காலேஜ் ட்ராக் பண்ணி விசாரிச்சப்போதான் இந்த விஷயத்தை கவனிச்சேன். அப்ப மேத்யூ சர்ஜுக்கு தெரியாம விஷம் கலந்திருக்காரு. ஆமா சார், ஒருவேளை அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குடிச்ச அன்னைக்கோ இல்ல மேத்யூ சர்ஜு இறந்த அன்னைக்கோ மேத்யூ லிக்கர்ல விஷம் கலந்திருக்கான். அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இல்லாம இப்படி செய்ய வாய்ப்பில்லை. அப்படின்னா மேத்யூவை கொன்னது சர்ஜு தானே நம்ம முடிவு பண்ணலாம். எஸ், கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் சார். இருந்தாலும் இன்னும் சில லிங்க்ஸ் மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. We will update you soon. மேத்யூ வாங்கின பொட்டாசியம் சயனைடு எப்படி சர்ஜு குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல வந்திருக்கும்? Sir, the case is over. வா, என்ன இந்த நேரத்துல கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு திருட போறியா? லக்ஷ்மியும் குழந்தைய எங்கடா? அவ வீட்டுக்கு போயிருக்கா. பொண்ணுக்கு உடம்பு சரியில்லடா, நீ உட்காரு, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். குடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணு வேணாம். உனக்கு என்னடா வேணும்? நான் யார்கிட்ட எல்லாம் பழகுறேனோ அவங்களால நீ பிரிச்சு வைக்கிற. ஆபீஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நீ தேவையில்லாம பேசுறதுலாம் நான் கேள்விப்படுறேன். உன் ஒய்ஃபையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுற அளவுக்கு அவ்வளவு சீப்பா போயிட்டல நீ. இதெல்லாம் பார்த்தாதானே நீ என்ன கொல்ல வர நினைக்கிற. கண்டுபிடிச்சிட்டியேடா. இல்லைனாலும் உனக்கு பொறுமை இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் நானும் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை அந்த ஃபைலுக்கு வச்சேன். நீ சீக்கிரமா கண்டுபிடிச்சா என் வேலையும் சீக்கிரமா முடியும்ல. உண்மையை சொல்லணும்னா லெட்டர்லாம் வெறும் நாடகம் தான். உன்னை கொன்னுட்டு நான் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு நாடகம். ஆமா, நீ என்ன கொல்லவா வந்த? ஒரு உண்மையை சொல்லிட்டா நீ நேரம் செத்துருப்பேன்னு நான் நினைச்சேன். அதனால நீங்க வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படியோ வந்துட்டல்ல,
கொன்னுட்டு போ. ஆனா கண்டிப்பா நீ செத்துருவ. சஜு ட்ரிங்க்ஸோட சேர்த்து சாப்பிட்ட அந்த பாதாம் பருப்போட அதே வாசனை வர பொட்டாசியம் சயனைட் மேத்யூ முன்னாடியே ட்ரிங்க்ஸ்ல கலந்திருந்ததை அவனால வாசனை கண்டுபிடிக்க முடியல. இந்த மேத்யூ சர்ஜுவை கொல்றதுக்கான காரணம்? அவர் மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காரு சார். சஜு தன்னை பத்தி ஏதோ தப்பா பேசுறதாவும் தன்னுடைய மனைவி கூட தப்பான உறவுல இருக்கிறதாவும் மேத்யூக்கு சந்தேகம் இருந்திருக்கு. அத அவன் ஒரு சில பேர்கிட்ட சொல்லியும் இருக்கான். ஆக்சுவலி அதெல்லாம் அவருடைய வெறும் கற்பனை தான். இவங்க 2 பேரும் கொலை செய்யப்படுறதுக்கு முந்தின நாள் இந்த விஷயத்தை பத்தி பேசி வேலை செய்யற இடத்துல இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்திருக்கு. விஷம் கொடுத்து கொல்லணும்னு முடிவு பண்ணவருக்கு அந்த லெட்டர் எதுக்கு? மேத்யூக்கு சின்னதா சைக்கோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த லெட்டரை படிக்கும் போது அவன் கண்டிப்பா டென்ஷன் ஆவான்னு, அந்த டென்ஷன்ல அவன் குடிப்பான்னு கூட மேத்யூ கெஸ் பண்ணிருக்கலாம். சர்ஜு அவனை தேடி போவான்னு கெஸ் பண்ணிருக்க மாட்டான். அதனாலதான் அவன் சைட்ல இருந்து எதுவும் இல்லை. அப்போ சர்ஜுவை மேத்யூவை கொல்னதுக்கும் இதான் காரணமா? இத பத்திலாம் நினைச்சு மனசளவுல ரொம்ப சோர்வுல இருந்த சஜு அவரை எப்படி கொல்றதுன்னு பிளான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மனசளவுல கொஞ்சம் தைரியம் ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவன் மேத்யூவை கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சஜு தான் மேத்யூவை கொண்டிருப்பான்னு எப்படி கண்டுபிடிச்சுங்க? சர்ஜு போன் எடுக்காம மேத்யூவோட வீட்டுக்கு போனது போலீஸ் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணவங்க தெரிஞ்சுதான். வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்காக அவன் அவனுடைய லேப்டாப் அங்க எடுத்துட்டு போயிருக்கான். அங்கதான் அவன் தப்பு பண்ணிட்டான். ஒருவேளை அவன் அந்த அறிவொளித்தனம் பண்ணாம இருந்திருந்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். சைபர் செல் டீட்டெயில்ஸ்ல செக் பண்ணி பார்த்ததுல அந்த டைம்ல சர்ஜு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணது மேத்யூ வீட்டில் இருக்கிற வைஃபையை வச்சுதானே தெரிய வந்தது. அங்க அடிக்கடி போறதுனால சஜுவோட லேப்டாப்ல வைஃபை ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிருக்கலாம். டென்ஷனா இருந்ததுனால அவன் அதை கவனிச்சிருக்க மாட்டான். எவ்வளவு புத்திசாலித்தனமா பண்ணாலும் சின்ன விஷயத்துல மாட்டிக்கிட்டான். மேத்யூட ஷர்ட்ல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள் சஜுவோட தானே ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு சம்பவத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த சர்ஜு விஷம் கலக்கி இருக்கிறது தெரியாம ஃப்ரிட்ஜ்ல இருக்க மது குடிச்சு இறந்துட்டார், ரைட்? ஆமா சார். Okay, that makes sense. Anyway, nice job, guys. Thank you, sir. Thank you, sir. வணக்கம். கிருஷ்ணாபுரம் பக்கத்துல இருக்க குக்கிராமத்துல நடந்த மரணம் கொலைதான்னு போலீசார் உறுதிப்படுத்திருக்காங்க. மேத்யூவை கொன்னது அவருடைய ஃப்ரெண்டு சஜீவ் தான்னு போலீஸ் தரப்புல ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா சஜீவோட மரணம் தற்கொலைதான்னு போலீஸ் தரப்புலயும் மக்கள் தரப்புலயும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க.
ஆனா இறக்குறதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடியே சர்ஜி வீட்ல இருந்த மது பாட்டில்ல மேத்யூ விஷம் கலந்திருக்கிறதா போலீஸ் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து நடந்த 2 கொலை வழக்கு சம்பவத்தை தீர விசாரிச்சு போலீஸ் அதிகாரிகள் முடிச்சு வச்சிருக்காங்க. இந்த சவாலான வழக்க வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. எப்படியோ தலைவலி முடிஞ்சது. குட் ஜாப். ஓகே ஓகே சார். நீ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாப்போம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான 2 கொலைகள். புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்ச போலீஸுக்கு வாழ்த்துக்கள். இனி கண்டுபிடிக்க முடியாத நிறைய கேஸ இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். மன்னிச்சிருங்க, இதே மாதிரி கண்டுபிடிக்க இல்ல, நல்லபடியா கண்டுபிடிக்கணும்னு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு வியர்டா இருக்கும்னு எனக்கு தெரியும். இல்லைனாலும் நம்மளோட வாழ்க்கையே கொஞ்சம் வினோதமானது தானே சார். நான் விஷயத்துக்கு வரேன். நீங்க முழுசா ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிற அந்த கொலை கேஸ்ல உங்களோட தோல்வி என்னங்கறத சொல்லணும்னு நினைச்சேன். காரணத்துக்காகலாம் இல்ல, சும்மாதான் ஒரு பாவப்பட்ட ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கிறதுக்காக. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. பத்தாம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்த 3 நண்பர்களோட கதை. படிப்புல, விளையாட்டுல எல்லாத்துலயும் அவங்க ஒன்னாதான் இருந்தாங்க. அவங்கள சாந்திராந்திர பொண்ணுக்கு அந்த 2 ஆம்பளை பசங்கள்ல ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் அதிகமான அன்பு இருந்தது. தினமும் ஏதாவது ஒண்ணு அவனுக்காக அவ கொண்டு போவா. சில நேரங்கள்ல பென், இல்லைன்னா ஒரு புக்கு, அதுவும் இல்லைன்னா சாக்லேட், இந்த மாதிரி ஏதாவது. அவன் எப்பவாவது ஒரு தடவை வாங்கி கொடுக்கிற சாக்லேட் கவரை கூட அவ ரொம்ப பத்திரமா வச்சிருந்தா. ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி வேற ஏதோ ஒண்ணு அவங்க மனசுல வளர்ந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அவ அவனுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதினா. அந்த லெட்டர் அவன் படிச்சதுக்கு அப்புறம் அந்த நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க. அவங்க அவளை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. உயரம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு காதலிக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு அவங்க கிண்டல் பண்ணி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவளை யோசிக்க வச்சது. அவளால எதுவுமே பேச முடியாம கண்கள்ல தேங்கின கண்ணீரோட அந்த இடத்தை விட்டே போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போன சாந்திரா அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. நாம கேள்விப்பட்டிருக்கவே முடியாத விதத்துல 15 வயசுல ஒரு சைலண்ட் அட்டாக். அளவுக்கு அதிகமா அவன் நேசிச்சவங்களும் நம்பினவங்களும் சொன்ன அந்த வார்த்தைகள் ஒருவேளை அந்த சின்ன இதயத்தால தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கலாம். தற்கொலையோ கொலையோ இல்லாத ஒரு இயற்கையான மரணத்துக்கு யாருன்னு பழி சொல்றது? மனச்சித்திரவாதம் செய்யப்பட்டு இறந்ததுக்கு யாருக்கு எதிராகவும் எந்த சாட்சியும் இல்லையே. சாந்திரா இறந்ததுக்கு அப்புறம் அவளோட குடும்பம் அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. அந்த 2 ஆம்பளை பசங்களும் வளர்ந்து பெரியவங்களானாங்க. யூஜி, பிஜி எல்லாம் படிச்சு முடிச்சாங்க. வருடங்கள் கடந்து போனதுக்கு அப்புறமும் அவங்க பிரிக்கவே முடியாத நண்பர்களா இருந்தாங்க. ஒரே ஆபீஸ்ல வேலையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த நண்பர்கள் தான் நீங்க விசாரணை செஞ்சிட்டு இருந்த கேஸ்ல இருந்த சஜீவும் மேத்யூவும். மெரினாங்கிற பேர்ல அதே ஆபீஸ்ல நான் ரிசப்ஷனிஸ்டா வேலைக்கு சேர்ந்தேன். அவங்க கொன்ன சாந்திராவோட தங்கச்சி.
15 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்த சேஞ்சஸ்னால சஜீவாலையும் மேத்யூனாலையும் என்னை கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களுக்கு நான் புதுசா வந்த ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மட்டும்தான். அவங்கள விட சின்னவளா இருந்ததுனால ஈஸியா அவங்க கூட என்னால ஃப்ரெண்ட் ஆக முடிஞ்சது. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. என்னடா ரொம்ப டென்ஷனா இருக்க? அது அப்புறம் சொல்றேன். வீட்டுல சரக்கு இருக்கா? கொஞ்சமா தான் இருக்கு. உனக்கு போதுமா? அதே போதும்டா, வா வண்டி எடு. இப்ப சொல்லு, என்னடா பிரச்சனை? லக்ஷ்மி வீட்டுல பிரச்சனைடா. அவ ஓடி வந்துட்டுமான்னு கேக்குறா. அப்படின்னா நீ அவளை கூட்டிட்டு வா. அதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது இல்லடா, நம்ம பேச்சுலர்ஸ் தங்கியிருக்க வீட்டுல அவளையும் பொண்ணையும் எப்படி கூட்டிட்டு வருவேன்? உனக்கு ஒரு வீடு கிடைச்சா போதும்ல, அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீ சீக்கிரமா அவளை கூட்டு வர வழியை பாரு. இன்னைக்கு தனியா வந்திருக்கீங்க, வாழ எங்க போனா? அவ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கான். குட் மார்னிங். குட் மார்னிங். மேத்யூ எங்க காணோம்? அவ ஒரு கல்யாணம் பண்ண போயிருக்கான். ஆஹா, இதெல்லாம் எப்ப நடந்தது? அது சரி, நீ போலையா? அதெல்லாம் நடந்துடுச்சு. அப்புறம் கிடைச்ச எல்லா வாய்ப்புகள்லயும் அவங்களுக்குள்ள பகையை உருவாக்குறதுல கவனமா இருந்தேன். லக்ஷ்மி, வீடு கொஞ்சம் குப்பையா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து 2 நாள் தான் ஆச்சு. அதெல்லாம் பரவாயில்ல மச்சான். வீடு எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் இங்க வந்து தங்கிட்டு போறோம். லக்ஷ்மி, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். சரி, உட்காருங்கடா. இங்க உட்காருங்க. சரி, நாங்க இங்க உட்கார்ந்து. ஏய், கொஞ்சம் தள்ளி நில் மச்சான். லக்ஷ்மி, உனக்கு தெரியும்ல, மேத்யூவும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. அவனோட வாழ்க்கை ஒரு பிடிபடாத வாழ்க்கை. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சும்மா தான் சொல்றேன். சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையை நினைச்சு இப்பவும் அதை பத்தியே பேசி கவலைப்பட்டுட்டு இருக்கான். அதனால ஒரு சைக்காட்ரிக் மெடிசனும் எடுத்துட்டு தான் இருக்கான். சிலந்தி வளர்ப்புன்றத பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி ஒண்ணு நான் உங்களுக்குள்ள பின்ன ஆரம்பிச்சேன். அவங்க அதுல தானா வந்து மாட்டிக்கிட்டாங்க. சஜீவ் ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்பின ஒரு நாள். என்ன விசேஷம்? நல்லா இருக்கல்ல? ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா, சஜீவ் என்ன சீக்கிரம் போயிட்டாரா? அவன் தான் பெரிய பாடி பில்டர் ஆச்சே. ஜிம்ல ஏதோ ஒர்க் அவுட் இருக்குன்னு சீக்கிரமாவே கிளம்பிட்டான். மேத்யூ, உன்கிட்ட தனியா எனக்கு கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீங்க 2 பேரும் எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? இங்க வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்களா? நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ எதுக்காக நீ கேக்குற? இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படின்னா ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஏதோ தனியா ஒரு விஷயம் பேசணும்னு சொன்ன. அது என்னன்னு மறந்துட்டேன். ஞாபகம் வரும்போது சொல்றேன். நீ மறக்கலன்னு எனக்கு தெரியும், மறைக்காம சொல்லு. அதெல்லாம் இல்ல, சத்தியமா இன்னொரு நாள் சொல்றேன். சொன்னா சரிதான். சொல்றேன்ப்பா. அப்புறம் நம்ம இப்ப பேசினத சஜீவ் கிட்ட சொல்லிடாதீங்க. இல்ல இல்ல, வரட்டுமா? மேத்யூ இன்னைக்கு லீவு. அவர் இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஓஹோ, சஜீவ் ஒரு புலிதான். அவர் அப்போல இருந்தே புலிதானே. ஆமா, லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்காங்க? மேத்யூவோட ஒய்ஃபை பத்தி கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அது அவங்க கிட்ட தானே கேட்கணும். ஆனா நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன். நீ சீரியஸாவா சொல்ற? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எனக்கும் தெரியும். எனக்கு எதுக்கு வீண் வம்பெல்லாம்? நான் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே மாட்டேன். நீ என்னன்னு சொல்லு. உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் தான் மேத்யூ என்கிட்ட சொல்லிருக்காரு. வேற எதுவும் கேட்காதீங்க. சாரி. ஹலோ. ஹலோ, நான் மெரினா பேசுறேன். காலையில நான் அப்படி சொன்னதுனால தான் நீங்க சீக்கிரமா கிளம்பி போயிட்டீங்களா? உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் அதை சொல்லல. ரியலி சாரி. ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இதை ரொம்ப நாளா கேள்விப்படுறேன்.
நீ மட்டும்தான் சொல்றதுக்கு பாக்கி இருந்த. மேத்யூ கிட்ட நான் முன்னாடி பேசும்போதே அவர் இத பத்தி என்கிட்ட சொல்லிருக்காரு. நான் அதை உன்கிட்ட சொல்லணும்னு நிறைய தடவை நினைச்சிருக்கேன். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள பிரச்சனை பண்ண நினைக்கிறேன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதனாலதான் நான் சொல்லல. இப்ப கூட நான் சொல்லணும்னு நினைச்சு சொல்லல. அவனுக்கு சந்தேக நோய். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதிகமா அவங்க வீட்டுக்கு போறதே இல்லை. இருந்தாலும் அசிங்கப்படுறதுக்கு எந்த குறையுமே இல்லை. நேரில் இதை பத்தி கேட்டா சரியான பதிலும் சொல்ல மாட்டான். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. என் ஃப்ரெண்டா போயிட்டான், இல்லைன்னா அவனை கொன்னு இருப்பேன். கொன்னாதான் இந்த பிரச்சனை முடியும்னா கொன்னுடுங்க. குட் மார்னிங். என்ன லேட்டா வந்திருக்கீங்க? சஜீவங்க இன்னைக்கு நான் தனியா தான் வந்தேன். வழியில பயங்கர டிராஃபிக் ஜாம். சஜீவ் கிளாஸ்க்கு போயிட்டான். ஆமா, நீ ஏதோ சொல்லணும்னு சொன்ன. அதுக்கு உங்களை பார்த்தா தானே சொல்ல முடியும். அதான் பார்த்துட்டல்ல. சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் சொல்றேன், ஆனா சஜீவ்க்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவான். அவர்கிட்ட கேட்க மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுக்கணும். அதெல்லாம் கேட்க மாட்டேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. சாந்திரான்றவங்கள உங்களுக்கு தெரியுமா? நிறைய சாந்திராவை தெரியும். நீ எந்த சாந்திராவை கேட்குற? உங்களுக்கும் சஜீவ்க்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு சாந்திரா. உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருந்த சாந்திரா மேத்யூவால தான் இறந்து போயிட்டான்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சஜீவ் சொல்லியிருந்தாரு. நான் இத உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். உங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் என்னால கெட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனாலதான். டேய், நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வரலடா. என்னாச்சுடா? வேற ஒரு வேலையா போறேன். ஓகேடா, நான் சொல்லிடுறேன். ம். நீ எப்போ போற? 11:30க்கு ஒரு பஸ் இருக்கு, அதுல போலான்னு இருக்கேன். அப்படின்னா பூட்டிட்டே சாவி அங்க வச்சிரு. சரி சரி, நான் போயிட்டு வரேன். கிளம்ப வேண்டாமா? சஜீவ் சொன்னதுல ஏதோ சந்தேகம் வந்ததுனாலயா இருக்கலாம். மேத்யூ அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமே கிளம்பிட்டாரு. சார், எனக்கு இன்னைக்கு ஒரு ஆஃப் டே லீவ் வேணும். என்னாச்சு உனக்கு? பயங்கரமா தலைவலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும். ஓகே, டேக் கேர். ஓகே, தேங்க்யூ சார். என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? என்னாச்சு? தலை வேற வலிக்குது. மருந்து ஏதாவது இல்ல வாங்க? இல்ல, வேணாம், பரவாயில்ல. நீங்க போலையா? நாங்க கிளம்பிட்டு இருந்தோம். அப்பதான் சர்ஜீவ் வந்தாரு. பேசிட்டு போலான்னு நினைச்சேன். நீ எப்ப வந்த? நான் பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். லக்ஷ்மி அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க கிளம்புறோம். வா போலாம். வா. போயிட்டு வரேன். சரி, அப்படியே நானும் கிளம்புறேன். பார்க்கலாம்டா. ஓகே. ஒரு லெட்டர் வந்திருக்கு. யாரா அனுப்பியிருக்கா? மேத்யூ கிட்ட இருந்து. மேத்யூ இங்க தானே இருக்கான், அப்புறம் ஏன் லெட்டர் போட்டிருக்கான்? அவனுக்கு வேற வேலையே இல்லை. இந்த லெட்டர் கிடைச்ச உடனே நம்மளோட காமன் மெயிலை நீ ஓபன் பண்ணி டிராஃப்ட் ஃபோல்டர்ல இருக்கிற PDF டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒரு ரகசியமான இடத்துல பாதுகாப்பா வச்சுக்கோ. இட்ஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். ஹிண்ட் இதுலயே இருக்கு. இது சம்பந்தமா நம்ம கடைசியா பேசியிருந்த புத்தகம் 19வது அத்தியாயம், DC புக்ஸ், ஜூலை 2019, பேஜ் நம்பர் 198. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணும்போதோ இல்ல மெசேஜ் பண்ணும்போதோ ஏன் நேர்லயே பார்த்தா கூட நீ இதை பத்தி எதுவும் கேட்கவோ பேசவோ கூடாது. காரணம், ஒருவேளை அது நம்ம 2 பேரோட உயிருக்கே பிரச்சனையா முடியலாம். இந்த லெட்டரை உன்னை தவிர வேற யாராவது கூட படிச்சிடலாம். அதனாலதான் பாஸ்வேர்டை டைரக்டா சொல்லல. அப்புறம் இன்னொரு விஷயம், ஏதாவது தப்பா நடக்கிற வரைக்கும் அந்த PDF ஓபன் பண்ண கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. விஷயம் புரிஞ்ச உடனே இந்த லெட்டரை எரிச்சிரு. சாலமனோட அடையாளம், தி டா வின்சி கோட். ஹலோ ஹலோ, நான் சஜீவ் பேசுறேன். மேத்யூ வந்தானா? இல்லையே, இன்னைக்கு லீவ் சொல்லிருந்தாரு. அப்புறம் நீ கொஞ்சம் கவனமா இரு. என்ன அது என்ன நீ அப்படி சொல்ற? நேத்து நீ போனதுக்கு அப்புறம் மேத்யூ என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாரு. விஷயம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விஷயம்தான்.
ஆனா உன்னை இனிமே உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போனான். அதை சொல்றதுக்காக தான் நான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. நான் ஃப்ரீயா உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். அட்டாக் இஸ் தி பெஸ்ட் டிஃபென்ஸ். உன்னை கொல்றதுக்கு முன்னாடி உன்னால அவரை கொல்ல முடிஞ்சா எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா இருந்தாலும் உயிர் தான் நமக்கு பெருசு. அதுக்கப்புறம் நான் வாழ்க்கை பூரா ஜெயில போயிருக்கணுமா? நீ வேற ஏதாவது சொல்யூஷன் இருந்தா எனக்கு சொல்லு. போலீஸால கண்டுபிடிக்க முடியாத விதத்துல கொன்னா எப்படி? இலக்கு நமக்கான வழியை காட்டும்னு கேள்விப்பட்டிருக்கியா? Go ahead. மேத்து சஜீவோட ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலக்குனதும் லெட்டர் எழுதுனதும் இது எல்லாமே வருஷக்கணக்கா நான் ரெடி பண்ணி வச்சிருந்த ஐடியாஸ் தான். பாக்கி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இந்த கதை எங்க முடியட்டும். இதை வச்சுக்கிட்டு என்னை ட்ரேஸ் பண்றதுக்கோ கேஸ் போடுறதுக்கோ முயற்சி பண்ண வேண்டாம். காரணம், ஒரு சூசைட் லெட்டர் கூட இல்லாத இந்த கேஸ்ல மன சித்திரவாதைக்கும் மர்டர் பிளான் பண்ணதுக்கும் எவிடன்ஸே இல்லையே சார். ஏன் அக்காவோட மரண மாதிரி மறைனாங்கிறேனா இங்கேயே தொலைஞ்சு போயிடுறேன். என்னை தேடி போர் அடிச்சுக்க வேண்டான்னு திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இனிமே சாந்திரா மாதிரி ஆளுங்க இல்லாம போகட்டும். காதலிக்கிறதுக்கும் வாழறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் உரிமை இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியாத சஜீவ் மேத்யூ மாதிரி ஆளுங்க எல்லாரும் இந்த பூமிக்கு பாரம் தான் சார். May their souls don't rest in peace. ஆமா சார், இந்த ஆதாரத்தை வச்சு நம்ம கேஸ ரீஓபன் பண்ணலாம்ல. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அது இல்ல சார், நம்மளையெல்லாம் முட்டாளாக்குன அவளை சும்மா விடுறது சரியில்லை சார். என்ன சார்? ஒரு மெசேஜ் பேச வச்சுட்டு எப்படி கேஸை ரீஓபன் பண்றது? சும்மா மீடியா முன்னாடி அவமானப்படுறத விட வேற எதுவும் கிடைக்காது. சார், அந்த இடிச்சிட்டு நிக்காம போன கேஸோட விஷுவல்ஸ் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அதை பத்தி பேசுறதுக்காக இல்ல உங்களை இங்க வர சொன்னது. உங்களை என் சொந்த அண்ணன் மாதிரி நினைச்சேன். இந்த மேத்யூ சர்ஜி கேஸ்ல அர்பிதாவுக்கு கூட தெரியாம உங்களை டீம்ல வச்சிருந்த. இப்ப என்னாச்சு சார்? அதை பத்தி பேசுறீங்க? கிளம்புங்க. சார், உங்களுக்கு இந்த கேஸ்ல பெரிய பங்கு இருக்குன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு வச்சிருந்த போனோட கால் ஹிஸ்டரியை செக் பண்ணும்போது உங்களோட இன்வால்வ்மெண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு. இவ்வளவு நாள் நிழல் மாதிரி நான் நம்பிட்டு இருந்த ஒரு ஆளு இப்படி செய்வார்னு என்னால நம்பவே முடியல. அத நீங்களே சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டதுல உண்மையா? நீங்க தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் உண்மைதான் சார். நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன். ஆனா அது உங்களை ஏமாத்தணும்னோ முட்டாளாக்கணும்னோ நினைச்சு இதை பண்ணல சார். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ அப்படி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவான்னு எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா தடுத்திருப்பேன்.
உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நிறைய தடவை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா தைரியம் வரல. எந்த அறிமுகமும் இல்லாத அவளுக்காக எதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்திட்டீங்க? நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம்? மெரீனா சொன்ன கதையில சாந்திராவை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அது மாதிரி ஒருத்தி என் வீட்லயே இருக்கா, என்னோட மனைவி. சாந்திரா மாதிரி ஒருத்தி வைஃபா இருக்கிறது மெரினாக்கு உதவுற காரணமா இல்லையே? உயரம் இல்லாததுதான் உயரம்னு நம்ம சொல்லுவோம்ல சார். உண்மையை சொல்லணும்னா அதெல்லாம் சும்மா சொல்றதுதானே சார். இவ்வளவு சமத்துவம் பேசுற நம்ம நாட்டுல இப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு பப்ளிக் டாய்லெட்டாவது இருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்க மாட்டீங்க. ஒரு பஸ்ல இருக்கிற ஸ்டெப்போ சீட்டோ கூட ஹைட் இல்லாதவங்களுக்கு ரெடி பண்றது இல்ல. உயரமா இருக்கிற நமக்கு நடுவுல ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி தான் சார் அவங்க வாழ்றாங்க. கல்யாணமும் காதலும் அவங்க வாழ்க்கையில வெறும் கனவு மட்டும்தான் சார். ஸ்பெஷலா பொண்ணுங்களுக்கு. அந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கும் போது சொந்த புருஷனும் வீட்டு ஆளுங்களும் தன்னை ஒதுக்கி வைக்கிறதையும் சகிச்சுக்கிட்டுதான் நம்ம நாட்டுல வாழ்றாங்க பல பெண்கள். எதுக்காக நீ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணன்னு என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். அவங்களுக்கெல்லாம் சந்தேகம் எங்களுக்கு குழந்தை பிறக்குமோன்னு தான். குழந்தை பெத்துக்கிறதுக்காக மட்டும் இல்லல்ல சார் கல்யாணங்கிறது. நீங்க சொல்றதெல்லாம் இப்ப சரியா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு கொலைக்கு கூட இருக்கிறதுக்கான காரணம் இல்லையே. எல்லாருக்கும் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பேசிட்டு இருக்க எனக்கும் தான் இருக்கு. ஒரு சிலது உங்களுக்கும் தெரியும். ஆனா நம்ம யூனிஃபார்ம் போட்டுட்டோம்னா அந்த பர்சனல் இஷ்யூஸ்க்குலாம் இடம் கொடுக்க கூடாது. அது தெரியும் சார். ஆனா சாந்திரா மாதிரி இருக்கிற ஒருத்தவங்க கூட வாழ்ந்து அவங்களோட பிரச்சனைகள்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த பொண்ணுக்காக ஏதாவது பண்ண வேண்டாமா சார்? ஒரு தடவை ஒரு ஆக்சிடென்ட் கேஸ பத்தி விசாரிக்க மெரினாவோட ஆபீஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்காக நான் போனப்ப கிடைச்ச விஷயம்தான். சின்ன ஒரு சந்தேகத்தினால மெரினா கிட்ட நான் ரகசியமா விசாரணை நடத்தினப்போ சாந்திராவோட மரணத்துக்கு மேத்யூக்கும் சஞ்சீவுக்கும் அதுல பங்கு இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மெரினாவுக்கு உதவணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதுல எந்த குற்ற உணர்வும் எனக்கு இல்ல சார். சட்டத்துக்கு முன்னாடி எமோஷன்ஸ்க்குலாம் வேலை இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க உதவி பண்ணது ரொம்ப பெரிய தப்புக்கு. இத்தனை வருஷம் சர்வீஸ்ல எனக்கு கிடைச்ச பெரிய அடி அது. பரவாயில்ல, அவளை லாக் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு காலம் எனக்கு கொடுக்கும். அத நான் நம்புறேன். அன்னைக்கு ஒருவேளை இதே மாதிரி உங்களை காப்பாத்த என்னால முடியுமான்னு தெரியாது. உங்களோட ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே வீண் போகாது சார். Tiles, bathroom fittings, sanitary wares. Visala Agencies, Trichy.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.